2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு போஸ்ட்டை போட்டிருப்போம். நம்ம சனிக்கிழமை ஒரு வீடியோ போட போகிறோம், இதை பற்றி உங்களால் ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சில இமேஜஸை போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் அதில் வந்த கமெண்ட்ஸில் ஒரு 80% பேர் அதை கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பயோ லேப், பயோ வார், இல்லை பயோ டெரரிசம், இந்த மாதிரி வந்து பல வார்த்தைகளை சொல்கிறாங்களே. பயோ வெப்பன்ஸ்னால் என்னதான்? இதனால நியூக்ளியர் வெப்பன்ஸை விட இதை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு அதுக்கான காரணங்கள் என்னென்ன? ஒரு நாட்டை அழிக்கணும்னா அணு ஆயுதத்தால் தான் முடியும்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கப்போ பயோ வார்ஃபேர், இந்த உயிரி தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய அந்த போர்னால வெடிக்காம உலகத்தை அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய போரை உருவாக்க முடியும்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் முதல் முறையாக ட்ரை பண்றோம். டிஃபென்ஸை தாண்டி ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எடுக்கிறோம். ஸோ பேசி நேரத்தை வீணடிக்காம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ரஷ்யா உக்ரைனுக்கும் நடுவில் 2022 ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன், ரஷ்யாவால் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு ராணுவ நடவடிக்கைன்றது உக்ரைன் மேல் எடுக்கப்படுது. இது 2022 பிப்ரவரி மாசத்தில் ஆரம்பிச்சது. ஆனால் அடுத்த ஒரு 30 to 40 நாட்களுக்குள்ள ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு பெரிய பூகம்பம் வெளியில வருது. உக்ரைன் பயோ வெப்பன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராகவும் இந்த பிராந்தியத்தில் அமைதியை கெடுக்கிற மாதிரியும் அமெரிக்காவோட ஃபண்டோட பயோ லேப்ஸ்ன்றது உக்ரைனுக்குள்ள இருக்கு. அதுல ஒரு 3 to 5 பகுதிகள் எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதாரங்களை நாங்க கூடிய சீக்கிரத்தில் வெளியிட போறோம். ஐநா சபையிலையும் BWCன்னு சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் வெப்பன் கண்ட்ரோல் அந்த ஒரு போர்ட்லையும் இதை பத்தி நாங்க ஒரு பெரிய முறையீட்டை வைக்க போறோம். அமெரிக்கா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு உலகத்தையே நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு அலிகேஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. இது இந்த அளவுக்கு மோசமானதா? ஏன் இதை பத்தி இந்த அளவுக்கு பெருசா பேசுறாங்கன்னா, தசாவதாரம் படத்தை பார்த்திருப்பீங்க, 7ஆம் அறிவு படத்தை பார்த்திருப்பீங்க, ஏன் காப்பான்ல கூட இது சம்பந்தப்பட்ட அந்த இன்செக்ட்னால ஏற்படக்கூடியது. இது எல்லாமே அந்த பூச்சிகளால் வரக்கூடிய பிரச்சனையும் சேர்த்து இந்த பயோவர் அந்த கான்செப்டுக்குள்ள தான் வரும். சரி, இப்படி ரஷ்யா வந்து அமெரிக்கா மேல அலிகேஷன்ஸை வச்சுட்டாங்க. உக்ரைன் வந்து நேரடியாக அமெரிக்காவோட ஃபண்டிங்கை வாங்கி இந்த இடத்துல பயோ வெப்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. பயோ லேப்ஸ், பயோ வார்ஃபேர் லேப்ஸ்ன்றது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இதுக்கு அமெரிக்காவோட பதில் என்ன? கடைசியாக அது எங்கே தான் போய் முடிஞ்சதுன்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் இதை முடிக்கிறாங்க. நீங்கள் அனுப்பிச்ச எந்த டாக்குமெண்ட்ஸுமே ரீடபிள் ஃபார்மெட்டில் கிடையாது, ஏற்றுக்கிற மாதிரியும் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ப்ரொபகண்டாவுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து உலகத்தில் நிறைய இடத்துல வந்து பயோ லேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, உயிரி தொழில்நுட்பத்தை, அதாவது விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஜூனோசிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு வியாதிகளையும் விலங்குகள் கிட்ட இருந்து விலங்குகளுக்கு பரவக்கூடிய அந்த வியாதிகளை படிக்கிறதுக்காகவும் ஆர்கானிக் முறையில் பயிர்களோட உற்பத்தி எப்படி அதிகப்படுத்துறது மட்டும்தான் உக்ரைன்ல லேப் வச்சிருந்தோம். இதை தாண்டி நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க எதுவுமே ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணல, உக்ரைனுக்கு பண்ணல. நீங்க வந்து உங்களோட போரை நடத்துறதுக்காக இப்படி ஒரு பொய்யான பழியை தூக்கி எங்க மேல போடுறீங்கன்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. Accusations are absurd. They're laughable. And, in the words of my Irish Catholic grandfather, a bunch of malarkey. There's nothing to it. It's classic Russian propaganda. And I wouldn't, if I were you, I wouldn't give it a drop of ink worth paying attention to. ஆனால் இன்னைய வரைக்கும் ரஷ்யா உங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்கல. ரஷ்யா இதுக்கு பதிலுக்கு கேட்ட ஒரு கேள்வி எல்லாரையுமே ரொம்ப சிந்திக்க வச்சுது. இந்த மாதிரி பயோலாப்ஸில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வைரஸாக இருக்கட்டும், இல்லை பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனோட ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி படிக்கிறது, மோஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே அந்த லேப்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா உக்ரைனில் இருந்தது எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த WHO அப்ரூவல் பண்ணப்பட்ட அந்த பயோலாப்ஸ் தான் இந்த ரஷ்யா இதில் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஆனால் அங்கேருந்து மாதம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான சாம்பிள்ஸ்ன்றது கல்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி கல்டிவேட் பண்ணுறது எதை குறிக்கும்னா, ஏதோ ஒரு சம்திங், ஒரு பெரிய விஷயத்தை ஒன்று இவங்க ரகசியமாக பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுறது அவுட் பிரேக் ஆச்சுன்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸோட ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்பிட்டு இருக்காங்கல்ல, மேட் வைரஸ்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் இது கொண்டு போய் முடியலாம். ஸோ இது வந்து ரஷ்யாவோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இது கிட்டத்தட்ட உண்மையும் கூட. மேபி பயோலாப்ஸ் அந்த இடத்துல இருந்தது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு உருவாக்கப்பட்டிருக்கலாம், இல்லை பயன்படுத்தப்பட்டிருக்கலான்றது. ஸோ இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த பேச்சுகள் எப்படி அடிபட்டுச்சு, சமீபத்தில் ரஷ்யாவோட கெமிக்கல் சீஃப் கொல்லப்பட்டது வரைக்கும் இது தொடர்கதையாக நடந்துகிட்டே இருக்கு. பயோ வெப்பன்ஸ்னா என்னதான்? எல்லாரும் எங்கே பார்த்தாலும் வந்து பயோ வார்ஃபேர், தசாவதாரம் படம் பார்த்த புதுசெல்லாம் வந்து நான்லாம் கொஞ்சம் மிரண்டு போயிருந்தேனே சொல்லலாம். அந்த வயசில் வந்து அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு, ஓ இந்த அளவுக்கு பண்ண முடியுமா, 7ஆம் அறிவுலாம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை யோசிக்க வச்ச ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம 4 முக்கியமான விஷயத்த டீப்பாக பார்க்க போகிறோம். பயோ வெப்பன்ஸ்னால் என்ன,
இந்த பயோ வெப்பன்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த பயோ வெப்பன்ஸ் இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கா, அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது எப்படி தடுக்கிறது, இந்த 4 டாபிக்கை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம்னு சொல்லலாம். பயோ வெப்பன்ஸ், இந்த பயோ வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இன்னொரு பக்கம் உயிரினங்கள் தாவரங்கள்ல இருந்து மற்ற வகையான விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதுல மற்ற உயிரினங்களுக்கு, அதாவது தாவர வகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பயோ வார்ஃபேர்ன்றது அதிகமா இன்னைய வரைக்கும் வெளியில பேசப்படுறது கிடையாது. நீங்க காப்பான்ல வந்து ஒரு சீனை பார்த்தீங்கன்னா அதுல வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பக்கத்து நாட்டில் பாகிஸ்தானுக்குள்ள நம்ம இந்த வகையான வெட்டிக்கிளிகளை அனுப்பிட்டோம்னா அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு பாகிஸ்தான்ல உணவு பஞ்சம் ஏற்படும். ஏன்னா அது எல்லாமே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இன்செக்ட்ஸ். அதுங்க வந்து அதுங்களோட தீவிர பசிக்காக ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட அந்த கோதுமை வளர்ச்சியை அழிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த விலங்குகளையும் நோய்களையும் பயிர்களை நோக்கி அனுப்புறது ஒரு ரகம். ஆனா இதுக்கு அடுத்த கட்டமா ஒரு ரகம் இருக்குல்ல, மனிதர்களை குறிவைக்கிற இந்த பயோ வார்ஃபேர், உயிரி போர் முறையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பேத்தஜன்ஸால காஸ் பண்ற ஒண்ணுன்னு சொல்லலாம். பேத்தஜன்ஸ்னா என்ன? பொதுவா இந்த வியாதிகளை பரப்பக்கூடிய இல்ல இந்த வியாதிகளை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகள், அந்த ரூட் காஸ் இருக்கும்ல, அதை தான் பேத்தஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல 4 வகை இருக்கிறது, மெயினா 4 வகை தான். ஒன்னு வைரஸ், அடுத்தது பாக்டீரியா, மூணாவதா இருக்கக்கூடியது ஃபங்கஸ், பூஞ்சனம்னு சொல்லுவாங்கல்ல அது, நாலாவதா இருக்கக்கூடியது பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடியது. இதுல இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இதுல டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் வைரஸ். இந்த வைரஸால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொற்று இல்ல அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னா, உடலுக்குள்ள புதுசா ஒரு வைரஸ் வந்ததுன்னா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, இதுதான் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் சிஸ்டமே. இப்போ நம்ம பீரங்கிகளை பத்தி படிக்கிறோம், ஒரு நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பத்தி படிக்கிறோம்னா அதே மாதிரி எல்லா அமைப்புகளும் நம்மளோட உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஃபாரின் பார்ட்டிகள் ஒன்று நம்மளோட உடம்புக்குள்ள நுழைஞ்சதுன்னா முதல்ல நம்மளோட செல்ஸை தான் அது குறிவைக்கும். இப்படி செல்ஸ் அதை இன்வைட் பண்ற டைம்ல நம்மளோட இம்யூன் சிஸ்டம், ஒயிட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அதை கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அதை கவுண்டர் பண்ணி முடிச்சிடும். அது கவுண்டர் பண்ண முடியலனா தான் இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல அதிகமாகும். இந்த செல்களை அது தன்னோட கூடாரமா அந்த வைரஸ் மாத்திக்கிட்டு செல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனையும் அந்த அமிலத்தையும் அது தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அந்த செல்ல இருந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஒற்றை செல்லை தாக்கி அந்த வைரஸ் ஆனது அந்த செல்கள்ல இருந்து மற்ற செல்களுக்கு பரவ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம வைரஸோட அந்த எண்ணிக்கையையும் அது பெருகக்கூடிய மல்டிப்ளை ஆகிற அந்த வேகத்தையும் அதிகப்படுத்தி நம்மள பாதிப்புக்குள்ளாக்கும். இந்த வைரஸால ஏற்படக்கூடிய தொற்றுகளோட சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா சாதாரணமான காய்ச்சல்ல இருந்து சளி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்னு சொல்லக்கூடிய HIV, எய்ட்ஸ், இந்த மஞ்சள் காய்ச்சல், இது எல்லாம் இந்த வைரஸால பரவக்கூடிய தொற்றுகளோட சில எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதுல ரெண்டாவது இருக்கிறது பாக்டீரியா ஒரு செல் உயிரி. இந்த மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், அந்த தொற்றக்கூடிய வியாதிகள் எல்லாம் இந்த பாக்டீரியாவில இருந்து பரவுறது தான். இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு ரொம்பவும் வேகமா இன் டச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் தொட்டு பேசுறது, கான்டாக்ட் பண்ணி பண்றது, அந்த மாதிரி மெத்தட்ல அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகும். இதோட சில எக்ஸாம்பிள்ஸ் இல்ல இதனால பரக்கூடிய சில வியாதிகளை பார்த்தோம்னா காசநோய், கொனரியா, லைம், செல்லுலோசிஸ்னு சொல்லக்கூடிய சில வியாதிகள். மூணாவதா இருக்கக்கூடியது ஃபங்கஸ் இல்ல அந்த பூஞ்சானம்னு சொல்லக்கூடியது. இதுவுமே வந்து மோஸ்டா வந்து இன் பர்சன் கான்டாக்ட்ல ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புடைய அந்த மீடியம்ல தான் டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து மோஸ்டா ஸ்கின், இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அந்த மாதிரி யூரினரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இதுல மட்டும்தான் இதோட பாதிப்பு அதிகமா இருக்கும். கடைசியா இருக்கக்கூடியது பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள். கொசுக்கள்ல இருந்து நம்ம தலையில இருக்குது இல்ல அந்த பேன்கள், இது எல்லாமே ஒட்டுண்ணி வகையில தான் வரும். இந்த ஒட்டுண்ணிகளால ஏற்படக்கூடிய சில வேதியியல் மாற்றங்கள் நம்மளோட உடம்புக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகும். உதாரணத்துக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மலேரியா வந்து கொசுக்களால, அதுவுமே ஒரு பாரசைட் தான். இந்த மாதிரி கொசுக்களால உருவாக்கக்கூடிய நோய் இந்த பாரசைட்டுக்கு கீழே வரும். இன்னும் இதுல நிறைய இருக்கு. நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான பேர் சொல்லணுன்றதுக்காக ஒவ்வொரு எடுத்துக்காட்டா இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கேன். சரியா இருக்கே? இப்போ இது 4 வகையில தான் வந்து இந்த பயோ வார்ஃபேர் நடத்தப்படுது. இல்ல இந்த பயோ வார்ஃபேர் வந்து இந்த வியாதிகளை அதிகமா பரப்புறதுன்னு சொல்றல, இது வந்து எப்படி எல்லாம் பரவும்? ஏன்னா இதுல இருக்கிறது மேஜரா 2 மோட் மட்டும்தான். ஒன்னு நேரடி தொடர்பு, ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களோட தொடர்பு கொள்ளறதுனால பரவுறது. இன்னொன்னு காத்துல இருந்தும் விலங்குகள் கிட்ட இருந்தோம் நமக்கு பரவுறது. இதுல வந்து நேரடி தொடுதலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மனிதர்கள் வந்து கட்டிப்பிடிக்கிறதுனாலையும் இல்ல கைகளை கோர்த்துட்டு பேசுறது இல்ல இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்றது, இது எல்லாம் வந்து பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன்ல வரும். அது மட்டும் இல்லாம நம்ம கோவிட் டைம்ல வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்போம். அப்ப அதுக்கு காரணமா என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தும்முறப்பவும் இருமுறப்பவும் நம்மளோட எச்சில் இருக்குல்ல, இந்த எச்சில் துளிகள்லையும் சளியோட துளிகள்லையும் அந்த வைரஸ் ஆனது இருக்கும். இது நேரடியாக அவங்க மேல படுறப்பவும் இல்ல நேரடியாக அவர்கள் சார்ந்த உடைமைகள் மேல படுறப்பவும் இந்த நோய் கிருமிகள் அது மூலமாகவும் டிரான்ஸ்மிட் ஆகும். சோ இது வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்றதுனால இந்த மாதிரி மெக்கானிசம்ல இது ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது இருக்கிறதுல ஒரு 4-5 கேட்டகரி இருக்குன்னு சொல்லலாம் இன்டைரக்டா பரவுதுல. இதுல ஏரோசோல்ஸ்னு சொல்லக்கூடிய
காத்துல பரவக்கூடிய வியாதிகள். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டெட்லியஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம தும்முறோம், சளி, இருமல் அந்த மாதிரி மாலிகூல்ஸ் எல்லாம் அது டிராப்லெட்ஸோட நின்றுடும். ஆனால் காத்துல இருக்குல்ல ஏர் ஆட்டம்ஸ் கூட இந்த சில வைரஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இது ரொம்பவே மோசமான ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம். அது மட்டும் இல்லாமல் ஜூனோசிஸ்னு சொல்லுவாங்க. விலங்குகளுக்கு பரவி விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவுறது. ஒரு நல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோவிட், அதே மாதிரி பிளாக். இந்த பிளாக் வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்தது பார்க்க போறோம். ஏன்னா இது என்னென்ன ஃபார்மெட்ல இருக்கின்றத இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை தொடர்ந்து விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வியாதிகள் அதிகமாக என்விரான்மெண்டல் காசஸ்னால. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி கெட்டு போயிருக்கு, ஒரு சாக்கடை தண்ணி இருக்கு, இல்லை ரொம்ப நாளாக மரங்கள் விழுந்து அழுகி போன நீர்நிலைகள், அதிகமாக புரோட்டோசுவாஸ் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் நம்ம இறங்குறதுனால இது மூலியமாகவும் டிரான்ஸ்மிஷன் மீடியன்றது இருக்கும். ஸோ இதில் ரெண்டு தான் மெயின். ஒன்று தொடுதல், நேரடி தொடர்பு மூலியமாக வருது. இன்னொன்று இன்டைரக்டாக மற்ற மனிதர்கள் கிட்ட இருந்தும் மற்ற விலங்குகள் கிட்ட இருந்தும் பல்வேறு முறைகளில் காத்தாலையும் சரி இல்லை தொடுதல் மாதிரியான அந்த சில உணர்வுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுதான் டிரான்ஸ்மிஷன் மீடியம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் இந்த பயோவார்னா என்ன, அந்த பயோவார்னால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும், அது யாரால் ஏற்படுத்தப்படுது, இது எப்படியெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இதில் எத்தனை வகைகள் இருக்கு. இதுதான் வந்து இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினான டாப்பிக்கை கவர் பண்ண போகிறோம். இந்த வைரஸஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், பாரசைட்ஸ் இது எல்லாத்து மூலியமாகவும் பரவுதில்லை. இதெல்லாம் வந்து மேன்மேட் காசுனால அதிகமாக லெபார்டரிக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை கல்டிவேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து அது வீரியத்தன்மையோடு இருக்கும். ஆனால் அதோட நியூக்ளியஸ்லையும் அதோட மற்ற அமிலத்தன்மையிலையும் மாற்றங்களை பண்ணுறதுனால அது உற்பத்தி ஆகக்கூடிய வேகம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு ஆயிரம் செல்களை ஒரு இடத்துல உற்பத்தி பண்ண முடியும்னா அதோட ரேஷியோவை அதிகப்படுத்துவாங்க. அப்படி ரேஷியோ அதிகப்படுத்துறப்ப என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள 1000ன்றது 2000 மாறும், 2000ன்றது 3000, அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக அதிகமாக மாறிக்கிட்டே போகும். இப்படி மாறுறது மட்டும் இல்லாமல் பழையபடியாக இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் ஏற்கனவே வந்து தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கிறப்போ அது அழிக்கப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இப்போ வைரஸ்க்கெல்லாம் அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால இல்லை அதோட ஜெனட்டிக்கலி அதை மாடிஃபை பண்ணுறதுனால அந்த மருந்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த வைரஸ்க்கு எதுவும் ஆகாத மாதிரி அதை மியூட்டேஷன் பண்ணுவாங்க. அந்த வைரஸ்க்கு இப்போ நம்ம உடம்புக்கே தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோவிட் வந்தப்போ மோஸ்ட்டாக வந்து அது யாருக்கும் ஒத்துக்கல. ஆனால் கோவிடை நம்ம உடம்பு ரீட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுனா, இந்த வகையில் வந்து கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா இதை நம்ம உடம்பால் எதிர்த்து போரிடப்படும்னு சொல்லிட்டு இல்லை அதை எதிர்த்து நம்ம உடம்பு போராடணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரசாயனங்களையும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக உருவாக்கப்படும். இப்படி உருவாக்குறப்போ கோவிட் நம்ம உடம்புல வந்தாலும் அதை எதிர்த்து நம்ம உடம்பு போராட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய மருந்துகளையும் இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வைரஸ்க்கும் இதே ஒரு ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறதுனால அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய, அதாவது நமக்கு நன்மை தரக்கூடிய அந்த மருந்துகள் கிட்ட இருந்து அதுவும் தப்பிச்சு இன்னும் அதிக வீரியத்தோட செயல்படும். இப்போ இந்த லேப்லாம் இதை கல்டிவேட் பண்ணுறாங்கல்ல, இப்போ இந்த லேபில் இதை கல்டிவேட் பண்ணி மெயினாக இந்த பயோவார்க்கு இதை எப்படி அனுப்புவாங்க, இல்லை எந்த விதத்தில் இதை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்கன்னா ஹியூமன்ஸ் மூலியமாகவும் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா டைரக்டாக ஒரு இடத்துல ஒரு வெடிகுண்டை வெடிக்க வச்சு அதன் மூலயமா இதை டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி அப்படியும் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா அனிமல்ஸ் மூலியமா இதை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா பண்டைய கால போர் முறைகளில் இதை பல மன்னர்கள் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எத்தனை வகை இருக்கு, இந்த பயோவாரை பொறுத்த வரைக்கும் என்ன வகையில் வேணா இல்லை எந்த மீடியமில் வேணா இதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பல வியாதிகளை இதை வச்சு பண்ண முடியும். இதில் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கு. ஆனால் அதில் நான் ரெண்டு விஷயத்தை பற்றி தான் மெயினாக இந்த இடத்துல பேச போகிறேன். ஒன்று ஆந்த்ராக்ஸ், இன்னொன்று பிளாக். ஏன்னா இது ஏற்கனவே வந்து பயோ வார்ஃபேரில் இது எல்லாத்தையும் அதிகமாக வெளியில் பரவ வச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த உலக போர் காலகட்டத்தில் கூட இதை வந்து அதிகமாக பரவ வச்சு காமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இதில் நிறைய வகையானது இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா பொட்டோனியம் டாக்சிக்னு ஒன்று இருக்கு. இது வந்து இருக்கிறதுலேயே இப்போ மேன்மேட் இல்லை இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியதுல ரொம்பவும் ஒரு அதிக விஷத்தன்மையுடைய ஒரு விஷயம்னா இதுதான். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட மூளைக்கும் நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை துண்டுபடுத்துறதுனால இல்லை அதை கட் பண்ணி விடுறதுனால மென்டலி அவங்க டார்ச்சர் அனுபவிப்பாங்க. அந்த மென்டல் டார்ச்சர் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் பேரலைஸ் ஆகிறது, இன்னும் நிறைய ப்ளீடிங் ஏற்படுறது, அவங்க வந்து தன் சுய நினைவு இழக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரீத்திங் ஷார்ட்னஸ் ஏற்படுது. இந்த மாதிரி பல காரணங்களை இதனால உருவாக்க முடியும். இது ஈஸியஸ்ட் வே ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா காற்றுல இதை பரவ வைக்கிறது தான். இந்த ஆந்த்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் இது பல காலங்களாக இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்தே பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. மாடர்ன் டே வார்ஃபேரை சொல்லணும்னா 9/11 அட்டாக்ஸ் நடந்துச்சுல்ல, அப்போது நிறைய தபால்கள் மூலயமா இதோட அந்த ஸ்போர்ஸ்ன்றது இல்லை இது சம்மந்தப்பட்ட அந்த கொரியர்ஸ்ன்றது பல நபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இது டிரான்ஸ்மிட் ஆனதாக சில செய்திகளானது இருக்குது. ஆனால் எவிடன்ஸோடு அதை யாரும் ப்ரூவ் பண்ணலை. ஆனால் பண்டைய காலகட்டங்களில் இந்த பயோ வார்ஃபேர் இப்போ தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த உயிரி போர் முறைன்றது அமலில் இருக்குன்னு சொல்லிட்டு. 13வது நூற்றாண்டில் அப்போ மங்கோலிய பேரரசராக இருந்த செங்கிஸ்கான் இன்னைக்கு உக்ரைனோட ஒரு பகுதியாக இருந்த இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கிரீமியாவை தாக்கி அந்த இடத்துல சண்டை போட்டாங்க. அந்த இடத்துல வந்து பல பகுதிகளை வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போது
அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு கசான் ஒரு பகுதியை முற்றுகிட போறப்போ உள்ள கோட்டைக்குள்ள எல்லாம் இருந்துகிட்டு இவங்களை வந்து உள்ள நுழைய விடல. செங்கிஸ்கான் அரசாங்கமும் எவ்வளோ போராடுறாங்க, அவங்களோட போர் வீரர்கள் எவ்வளோ பேர் வந்து இது சம்பந்தப்பட்ட இந்த கோட்டையை உடைக்கணுன்ற முயற்சிகளை ஈடுபடுறாங்க. ஆனால் அதில் யாருக்குமே வந்து வெற்றி கிடைக்கல. கடைசியாக செங்கிஸ்கான் என்ன பண்றாருன்னா, நம்ம இந்த கவன் எரிவோம்ல அந்த காலத்தில் போர் கட்டிடங்களை உடைக்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்காகவும் அதில் ஏற்கனவே இந்த ஆந்த்ராக்ஸ் வந்து இறந்த அந்த நபர்களோட உடல்களை வச்சு இங்கிருந்து அந்த உடல்களை தூக்கி கோட்டைக்குள்ளே வீசுறாங்க. வேற வழியே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த நோயோட தீவிரம் அதிகமாகிறதுனால, இந்த நோய் பரவக்கூடிய அந்த வேகம் அதிகமாகிறதுனால ஒட்டுமொத்தமாக அந்த கோட்டையை விட்டு மக்கள் வெளியில் வராங்க. இதுதான் ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நடந்த வழியாக பார்த்தோன்னா இதுதான் ஒரு மேஜரான இன்சிடென்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா 1710 ஸ்வீடர்ஷியோட ஃபோர்ஸஸ்க்கும் அன்னை கால ரஷ்யாவுக்கும் நடந்த போரில் இதே மாதிரி பயோ வார்ஃபேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா 1763 ஃபோர்ட் பிட்டுக்கான நடந்த போரில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் இதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ்க்கான அந்த வைரஸஸ் பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் மாடர்ன் வார்ஃபேரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்தது இல்லை முதலாம் உலகப் போர் காலகட்டம், இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் நடந்ததை பார்த்தோன்னா முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி 1914 அப்புறமா அலைடு ஃபோர்ஸஸ்க்கு எதிராக அவங்களோட குதிரை படைகளுக்குள்ள இவங்களோட வீரர்களை ஊடுருவ வச்சு அங்கே இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு இந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி, ஏன்னா இது வந்து நம்ம வளர்க்கக்கூடிய விலங்குகள் கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு நோய் தான், அதாவது விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய். இந்த டிசீஸை அந்த குதிரைகளுக்கு பரவ வச்சு அதுக்கப்புறமா அந்த குதிரைகள்ல இருந்து அந்த பர்சன்ஸ்க்கு இல்லை அந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி ஒரு மேஜரான பயோ வார்ஃபேரை முதல்ல மாடர்ன் டே ஹிஸ்ட்ரியில இவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஜப்பான் தான் இந்த இடத்துல சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சீனாவுக்கு எதிராக இரண்டாம் உலகப் போரோட உச்சக்கட்ட காலம் 1941 43 வரைக்கும் இந்த பிளேக்னு சொல்லுவாங்கல்ல, கொள்ளை நோய், அதை இன்செக்ட்ஸுக்கு பரவ விட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளுக்கும் அந்த ஃப்ளைஸுக்கும் அதிகமாக இந்த நோயை பரவ விட்டு அதை சைனாக்குள்ளே கொண்டு போய் விட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களை இந்த நோயை வர வச்சு ஜப்பான் கவர்மெண்ட் அப்போ இருந்த ஜப்பான் அரசாங்கம் கொண்டு இருக்காங்க. இதுவும் வரலாறுகளில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பயோ வார்ஃபேர்ன்றது இப்போ தான் ஒரு புது கான்செப்ட், இப்போ தான் புதுசாக கொண்டு வராங்கன்றதெல்லாம் கிடையாது. ஏன் நம்மளோட தமிழ் மன்னர்களோட வரலாற்றுலேயே இந்த மாதிரி பல கதைகளானது இருக்குது. நம்ம எல்லாம் ஈஸியாக இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு நாட்டை சிம்பிளாக அழிக்கணும் இல்லை ஈஸியஸ்ட் மெத்தடில் அழிக்கணும்னா அதே நேரத்தில் அழிவுன்றது பெருசாக இருக்கணும், அந்த நாடு பல காலங்களுக்கு இல்லை பல வருடங்களுக்கு உருவாகவே கூடாதுன்னா ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்ட மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம்பை போடுங்க, இல்லை நியூக்ளியர் பாம்பை ட்ராப் பண்ணால் அந்த நாட்டை ஈஸியாக அழிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் அணு ஆயுதங்களால் அழிச்சோம் இல்லை அணு ஆயுதங்களால் அழிச்சோன்னா அந்த நாடு ஃபிசிக்கலி மட்டும்தான் அழியும். ஒரு 60 வருஷத்தில் இப்போ ஹிரோஷிமா நாகசாகி, ஏன் ஜப்பான்லாம் நீங்கள் பார்த்தீங்க அணு ஆயுதம் வாங்கின நாடுன்னே சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் வளருது, அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதுவே பயோ வார்ஃபேர்னு ஒன்று வந்ததுன்னா அந்த ஒட்டுமொத்த நாடையும் அது பட்டினி போட்டு கொண்டுடும். அதாவது தாவரங்கள் மேலே ஒரு பயோ வார்ஃபேர் பண்ணப்பட்டுச்சுன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் காப்பான் படம் தான். அதை தாண்டி பெருசாக எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பயோ வார்ஃபேர் பண்ணுறப்போ அந்த உணவு உற்பத்தி, அந்த உணவு சங்கிலி பாதிக்கப்படுறப்போ பசி பஞ்சம் பட்டினி ஏற்பட்டு பல தலைமுறைகளை அது பாதிக்கும். ஆனால் இதை விட மோசமானது தான் இந்த மனிதர்களுக்கு பரவக்கூடிய அந்த நோய்கள். இந்த நோய்கள் மட்டும் பரவ ஆரம்பிச்சதுன்னா ப்ராக்டிக்கலி அது பல ஜெனரேஷன்ஸை கொன்னுடும். இதில் வந்து இறக்குறவங்க வந்து சாதாரணமாக சாக மாட்டாங்க. அதுவும் இந்த ஆந்த்ராக்ஸ்லாம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிளேக்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட அந்த முடிவுன்றது ரொம்பவே இருக்கிறதுலே வந்து டஃபஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளேக்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படும். சரிடா, இப்போ இவ்வளோ பிரச்சனைங்க இதில் இருக்குது, இதை தடுக்கிறதுக்கான வழி என்ன இருக்குது? இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? இல்லை இதை தடுக்கிறதுக்கு இருக்கிறதா சொல்கிறல ஒரு அமைப்பு BWC, பயாலஜிக்கல் வெப்பன் கண்ட்ரோல்னுட்டு, அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஆஸ் யூஷுவல் உலகத்தில் இருக்க மற்ற அமைப்புகள் மாதிரி தான் இவங்களுக்கு அதுக்கான அதிகாரன்றது ஒரு குறிப்பிட்ட வகையில் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய அது தன்னாட்சி அமைப்பாக இயங்கக்கூடிய அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும், இவங்க சொல்கிறத மற்ற நாடுகள் கேட்பாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த ஒரு பவர் இருக்கும். ஆனால் இவங்களுக்குன்னு மேஜராக தனியான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கொடுக்கப்படலை. உலகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இவங்களுக்கு கீழே இருக்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸை உருவாக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் இவங்களோட கொள்கை. ஆனால் அதை தாண்டி நிறைய நாடுகள் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க, இன்னும் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் 2021-22 காலகட்டத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு பயோ வெப்பனை உருவாக்குறாங்க. இந்தியாவுக்கு எதிராக 3 வருஷம் அக்ரிமெண்ட்ல இவங்க செயல்படுறாங்க. இந்தியா டைரக்டாவே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க, அதுக்கு சப்போர்ட்டிங்காக சில எவிடன்ஸையும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை இப்போ காப்பாற்றுற வரைக்கும் 2 மெக்கானிசம் இருக்கு, சிவில் டிஃபென்ஸ், இன்னொன்று மிலிட்டரி டிஃபென்ஸ். மிலிட்டரி டிஃபென்ஸ்ன்றது ராணுவம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், ராணுவம் ரீதியாக இதை எப்படி தடுக்க முடியுன்ற அந்த நடவடிக்கைகளில் முடிஞ்சிடும். சிவில் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கோவிடே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவுட் பிரேக் எல்லாம் ஏற்படுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஏற்பட்டதுக்கு அப்புறம்
குவாரண்டைன் பண்ணுது. குவாரண்டைன்ற ஒரு வார்த்தைலாம் இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்போ தான் தெரியும். நம்மளை தனிமைப்படுத்திக்கிறதுனா என்ன, நம்மளே வீட்டுக்குள்ளே லாக்டவுனில் இருக்கிறதுனா என்னன்னுட்டு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் டிரான்ஸ்மிஷனை இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கைகள் அடிக்கடி கழுவுறது, இல்லை நம்மளே சுத்தமாக வச்சுக்கிறது, இன்ஃபெக்டட் பர்சன் நம்மளாக இருந்தால் நம்மளே குவாரண்டைன் பண்ணிக்கிறது, இல்லை மற்றவங்களா இருந்தால் அவங்களை தள்ளி வைக்கிறதுன்னு இந்த மாதிரி சிம்பிள் மெக்கானிசம்ஸ் மூலிமா இதோட டிரான்ஸ்மிஷனை நம்மளால் தடுக்க முடியும். சரி, இது வந்ததுக்கப்புறம் அதுக்கான மெடிசன் இருக்குன்னா, நான் இப்போ சொன்னேன்ல, இது எல்லாத்துக்குமே இன்னைய மாடர்ன் டெக்னாலஜியில் மெடிசன் ஆனது இருக்குது. ஆனால் இந்த மெடிசனை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம், இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்துகிறோன்றதையும் தாண்டி அந்த மருந்தால் அழிக்க முடியாத வைரஸ்களை உருவாக்குறது தான் இந்த பயோ வார்ஃபேரோட ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ பெரியவனாக இருந்தால் நான் பெரியவன், நான் பெரியவனாக இருந்தால் நீ பெரியவனு. இது ஒரு முடியாத ஒரு ஆட்டமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய அவுட் பிரேக் ஏற்படலை. கொரோனாவை பற்றி நிறைய கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இந்த இடத்துல அது மேன்மேட் காசால் தான் வந்துச்சு, சைனா தான் இது வேணும்னு பண்ணாங்கன்னு. பண்ணியிருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பண்ணக்கூடிய ஆளு தாங்க, இல்லைன்னுலாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடுபடுறது உங்கள் ஆக்கியே.